கொடுத்துட்டு கூட வந்து இது நம்ம அடுத்த ஒரு 10 நாள் கேப்பில் வந்து செட்டு கொடுத்தாங்கன்னா கொடுத்தோம்னா மண்ணை லூஸ் பண்ணி கொடுத்து மண்ணில் மண் வளத்தை உருவாக்கி மண்புழு உருவாக்கி தேவையான சத்துக்களை நமக்கு வேறுலேருந்து மேலே எடுத்து கொடுக்குறதுக்கான வேலை ஃபுல்லாக இது செய்யணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதான் நான் சொன்ன ரேப்பப்புன்னு சொன்னது. ஓகே இதுதான் ரேப்பப்பு. இதுதானே மெயினாக நம்ம காட்டில் யூஸ் பண்ண வேண்டியது. இப்போ அந்த காஞ்சி போன செடிக்கு இதை யூஸ் பண்ணலாம் இல்லைங்களா? நம்ம இப்போ பார்த்த செடி அந்த பக்கம் பார்த்தா இந்த சைடு பார்த்துருக்கோம். அதே இது வந்து இந்த பக்கம் ஓகே ஓகே அதே செடி. இப்போ இதுக்கு வந்து ரேப்பப் தான் நீங்கள் வந்து அதாவது 25 ml 50 ml வரைக்கும் தேவைப்படும் ஒவ்வொரு டைமுமே. எப்படி வாதிலேருந்தே நினச்சி விட்ற மாதிரி இருக்கணுமா? ஃபுல்லாக நினச்சி கீழே விழுங்க. ஓகே ஓகே. அப்படி இல்லை மேலேருந்து ஒழிச்சு விடமுடினாலும் கீழே வந்து இந்த வாது எங்கே பிரியுதோ அது வந்து கீழே ஃபுல்லாக வேறு வரைக்கும் இறங்குற மாதிரி ஊற்றி விட்டுக்கலாம். ஓகே. அடுத்ததுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்பிகேன்னு சொல்லுங்கண்ணா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டாஸ் யூரியா பாஸ்பேட் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். ஆமாங்க. அதோட காம்பினேஷனில் வந்து நம்மளது வந்து லிக்யூடில் கொடுத்துருக்கோம்னா இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலப்புண்ணாக்கு ஊற வைக்கணும்னா கடலப்புண்ணாக்கு ஊற வைக்கிற பார்த்தீங்கன்னா இதை செட்டுன்னு சொல்லி இதை ஊற வைக்கணும். ஊற வச்சிங்கன்னா இப்போ ஒரு 7 நாள் கேப்பை விட்டுட்டு ரெண்டுமே கடலப்புண்ணாக்கு செட்டு ஊற வச்சுட்டு என்பிகே 7 நாள் இருந்துச்சு நம்ம வேரில் செடி கொண்டு வந்து அப்ளை பண்ணுற அன்னைக்கு என்பிகேன்னு சொல்லிட்டுனா இதில் கே வந்து வேற வந்து இருக்க மாதிரி இருக்குங்கண்ணா. நீங்கள் போடலவங்க ஓகே. அந்த மூணை வந்து இந்த கேரை கையில் வச்சுருக்கீங்க. கே இருக்குங்கண்ணா. ஓகே. என்ன இருக்குது? பிஎம் இருக்குது. பி இருக்குது. மூணுமே இருக்குங்கண்ணா. இந்த மூணை வந்து ஒரு கடலப்புண்ணாக்கு ஊற தம்பளை அதில் வந்து ஒரு பேரலுக்கு இவ்வளோன்னு நம்ம சொல்லுவோம்னா ஒரு பேரலுக்கு வந்து 1 லிட்டருங்கண்ணா. 2 பேரலுக்கு டிவைட் பண்ணிக்கலாம்ண்ணா. 2 பேரில் வச்சு 400 லிட்டரில் வந்து இவங்க அப்ளை பண்ணிட்டு இருக்காங்கண்ணா. அதாவது நீங்கள் சொல்கிறது என்பிகே வந்து ஒரு மரத்துக்கு எவ்வளோ எம்எல் போகணுங்க? ஒரு எம்எல் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ml போனால் போதுங்கண்ணா. கடலப்புண்ணா கூட கலந்து போடுறப்போ ஒரு மரத்துக்கு வந்து 20 ml. இது மூணு மிக்ஸ் பண்ணுறப்போ வந்து 3 20 60 ml வந்துருக்குண்ணா. ஒரு மரத்துக்கு வந்து 60 ml கொடுக்குங்கண்ணா. இப்போ இது கீழே அந்த பச்சை பாட்டில் இருக்காது என்னங்க? இது வந்து மெயினாக சொல்லணும்னா இதென்னா ஸ்டிம்ரிஜ்னா நம்ம எது கொடுத்தாலுமே மேலே வந்து ஸ்டிம்ரிஜ் ஸ்ப்ரே பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் நல்லா வரும்னா இது நல்லா தலைப்பு எடுக்கும். தலைப்பு எடுக்கிறது மட்டும் இல்லாமல் நல்லா ஃப்ளவரிங்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். அப்புறம் ஃப்ளவரிங் இல்லாமல் நல்ல காய் சைனிங்கு வெயிட்டு எல்லாத்துக்குமே இது ஃபுல் சப்போர்ட் பண்ணுதுங்கண்ணா. இப்போது நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா பூ எடுக்கிறது காய் வந்து பிஞ்சு உதிராமல் இருக்கிறது காய் வெயிட்டு சைனிங் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா 2-3 காம்பினேஷன் அடிப்போம். இதெல்லாம் இது ஒரே இந்த வேலை பண்ணுங்களா? ஒன்று ஸ்ப்ரே பண்ணாலும் எத்தனை எம்எல் போடணுங்க ஒரு லிட்டர் தண்ணிக்கு? நம்ம செடிக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம்ண்ணா. செலவு சரியாக இருந்தால் 20 ml போடலாங்கண்ணா. இப்போ இருக்கிற கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 45 ml போட்டு அடிச்சிட்டு இருக்காங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 50 வரைக்கும் போடலாம்ண்ணா. பெரிய 50 ml போட்டுக்கலாம். 50 வரைக்கும் போட்டுக்கலாம். ஆனால் இதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தக்காளி மிளகாய் அந்த மாதிரி இருக்குதுன்னா வந்து நம்ம வயசுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே எம்எல் குறைச்சு சொல்லிக்கலாம். அந்த ஃபீல்டில் பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். இப்போ இன்னொரு பாட்டில் இருக்குது 20 மேல் கொடுக்கலாம். ஓகே. இன்னொரு பாட்டில் இருக்காது என்னங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டாக்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த லாரி சைடுன்னு சொல்லி பார்த்தீங்களா? ஓகே. புழுவு பூச்சி விரட்டி புழுவு இதுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாரி சைடு ப்ளஸ் இன்டாக். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயோ நைட்ரேட். இந்த இன்டாக்ட் லாரி சைடு ரெண்டு ஒன்றாவே கலந்துக்கலாம். ஒன்றா கலந்துக்கலாம்னா கூட வந்து எதுவும் கலந்துக்கலாம். மொத்தம் 3 கலந்துக்கலாம். ஒன்றா கலந்துக்கலாம். தனித்தனியாக பண்ணோம்னா ரிசல்ட் நல்லா இருக்கும்னா ஒன்றா கலந்துக்கும் கொஞ்சம் லேட்டில். இப்போ இந்த லாரி சைடு இதோட வேலை என்னங்க? இன்டாக்டோட வேலை என்ன? பூச்சி விரட்டிங்கண்ணா. இன்டாக்டோட வேலை பூச்சி இருக்குதுன்னா விரட்டி விட்டுரும். அது மட்டும் இல்லாமல் பூச்சி வச்சிருக்கிற முட்டையை முதல் கொண்டு ஜென்ரேஷன் எடுத்து அடுத்த ஜென்ரேஷன் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணி விட்டுருங்க இன்டாக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா லாரி சைடு வந்து பார்த்தீங்கன்னா புழுவு நமக்கு அதிகமாக வந்துருச்சு பூச்சி அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அது உயிர் இல்லாமல் மரதத்தன்மை எடுத்து கொண்டுருங்க. அதாவது நீங்கள் சொல்கிறது 2 நாள் கேப் ஆகும். இன்டாக்ட் வந்து அட்வான்ஸாக பண்ணிட்டா அந்த முட்டையும் பொறிச்சிரும். நம்ம தோட்டத்தில் பூச்சி வராது. லாரி சைடுங்கிறது வந்ததுக்கப்புறம் பண்ணாலும் அழிச்சிரும். ஓகே. இது அதோட வேலை செய்யணும் பண்ணுறப்போ கூட இது வந்து நம்ம மெயின் எல்லாத்துக்குமே ஃப்ரெண்ட் மாதிரிங்கண்ணா. இது வந்து ஓகே ஓகே. எந்த ஸ்ப்ரே நம்ம ஸ்டிமிரிஜ் பண்ணாலும் சரி இன்டாக் ஆன்டிவர் பண்ணாலும் சரி ரேபோ பண்ணாலும் சரி எல்லாத்துக்குமே காமனாக வந்து இது ஃப்ரெண்டுங்கண்ணா. இதை வந்து கூட வந்து நம்ம சேர்த்துக்கணும். வெட்டிங் ஏஜென்ட் நம்ம கொடுக்குற மருந்தை வந்து பார்த்தீங்கன்னா செடிக்கு கரெக்டாக எடுத்து கொடுக்கும். ஒட்டுறது ஊடுறது வேறு வரைக்கும் கொண்டு போய் நம்ம கொடுக்குற மருந்தை வந்து கரெக்டாக எடுத்து கொடுக்குற சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். இப்போ இதெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிறோம் இது மட்டும் வேற ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கிறோன்னா அது பண்ணலாமா இல்லை இதுதான் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்குமா? இதுதான் இது பண்ணால் பெஸ்ட்டுங்கண்ணா. வேற எதுவும் பண்ணோம்னா அவங்க வந்து அவங்களோட விருப்பம் தானே விவசாயிகளோட விருப்பம் தானே. இது பண்ணால் பெஸ்ட்டுன்னு நாங்கள் சொல்கிறோம். இல்லை நாங்கள் வாங்கி வச்சது இருக்கிறது பண்ணுறோம்னா கொஞ்சம் ரிசல்ட் லேட்டாக வருங்கண்ணா. நம்ம கொடுக்க வந்து அவங்க கொடுக்க வந்து மழை தண்ணி பேஞ்சா வெளியே போகாமல் இருக்கிறதே கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி ஊடுருவி ஸ்ப்ரெட் ஆகி வேறு வரைக்கும் நமக்கு ஒரு 1 மணி நேரம் மழையே பெய்யுதுன்னா ஒரு 1 மணி நேரம் கேப் பண்ணால் மட்டும் போதும். இப்போ நீங்கள் கொடுக்குற ஷெட்டு என்பிகே சிம்ரிச்சு ஆன்டிவைரல் லார்வி சைடு ப்ளஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட் சொல்கிறீங்க. இது மட்டும் யூஸ் பண்ணால் போதுமா இல்லை வேறு ஏதாவது உரங்கள் அந்த மாதிரி பயன்படுத்துறதுக்கு பதிலாக இது மட்டுமே போதுமா இல்லை வேறு ஏதாவது கொடுக்கணுமா? கீழே எதுவுமே நாங்கள் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ண மாட்டோம். இது இங்கே இருக்கிறது மட்டும் போதுங்கண்ணா. வேறு அவங்க விவசாயிகளுக்கு தேவை விருப்பப்படுறோம்னா கீழே அவங்க எதை வேணும் பண்ணலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறப்ப பண்ணால் போதும். கீழே பண்ணிவிட்டு 1 வீக்குக்கு அப்புறம் நம்ம பண்ணிக்கலாம்ண்ணா.
இப்போ இது பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா பூரா பார்த்து செட்டு என்பிகேலாம் பார்த்தீங்கன்னா மண் வளப்படுத்துறது சொல்கிறீங்க. ஆமாங்க. அப்போ கீழே வந்து ஆட்டரு மாட்டரு இது வந்து வழக்கமாக போடுற அளவு போட்டால் போதுமா, இதை பயன்படுத்தினால குறைவாக பயன்படுத்தினா போதுங்களா? அது இப்போ ஒன்று கேட்டிங்கன்னா ஆட்டெருவு போடுறத பற்றி கேட்டீங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டெருவு போடுறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கூட 3 கூட போடுவாங்க. ஓகேங்க. நம்மளதில் கல்ச்சர்னு சொல்லி ஒன்று இருக்குங்க. ஓகே. கல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கம்பல்ஸ் பண்ணி வச்சு ஒரு 40 நாள் வச்சு போட்டிங்கன்னா 4 கூட போட வேண்டிய இடத்துல நமக்கு ஒரு செடி போடுற வேண்டியது இருந்தால் போதுங்கண்ணா. ஓகேங்க. இந்த செடி இருக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 செடி போடுவாங்கண்ணா. ஒரு காரத்துல 4 தட்டு போடுவாங்க. சரிங்க. நம்ம கல்ச்சர் போட்டு ஆட்டெருவோ மாட்டெருவோ அந்த சரி கன்ஃபூஸ் பண்ணி வச்சு போட்டாங்கன்னா இந்த செடிக்கு 1.5 கார் செடி போட்டா போதுங்க. ஓகே ஓகே. அந்த அளவுக்கு சப்போர்ட். அப்போ இது பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உர செலவு குறையுன்னு சொல்கிறேன். உரங்கள் கம்மியாகுங்கண்ணா. இப்போ நீங்கள் வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக எப்படி மந்த்லி ஒன்ஸு வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ஸ்கெடியூல் வச்சுருக்கீங்களா, எப்பப்போ ஃபாலோ பண்ணுவீங்க? இது வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபீல்டு நம்ம வந்திருக்கோம்னா வீக்ஸ் ஒன்றில் வந்து கம்பல்சரி நம்ம விசிட் பண்ணிட்டு போயிடுவோங்கண்ணா. வாரத்தில் ஒரு நாள் வந்து என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்குது எப்படிங்கிறது வந்து நான் வந்து பார்த்து அவங்களுக்கு சொல்லிடுவோங்கண்ணா. இப்போ இந்த செடி இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து பண்ணி வந்து உளமாட்டம் பண்ணி வச்சுன்னு சொல்கிறாங்கண்ணா. ஓகே ஓகே. செடி நல்லா இருக்குது, பண்ணி உளமாட்டம் பண்ணனால செடி மேலே வந்துருக்கு. ஃபாரஸ்ட் நியராக இருக்கிறதுனால, ஃபாரஸ்ட் ஒட்டி இருக்கிறதுனால அப்போ அவங்களுக்கு நான் சொல்லி ரெக்கவர் என்னன்னா மண்ணை ஃபுல்லாக ஏற்றி விட சொல்லியிருக்கேன். அந்த வேறு பறிச்ச வேருக்கு மேலே மண் போட்டால் சரியா இருக்கும். ஓகே ஓகே. ஏற்றிட்டு ரேப்பை பண்ணிட்டு அப்ளை பண்ண சொல்லியிருக்கேன். புது வேறு ஓட ஆரம்பிச்சுக்கிறாரு. இப்போ இதுக்கு வந்து சிமிரிச்சு சொன்னீங்க இல்லைங்களா மேலே ஸ்ப்ரே பண்ணுறது? ஆமாங்க. இதுக்கு வந்து வழக்கமாக பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு இருக்காங்க. தோட்டம் ஃபுல்லாக இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. இப்போ ரிசல்ட் நல்லா இருக்கு. அவங்க வந்து இப்போ லோக்கல் இருக்காங்களா? இல்லைங்க, அவங்க கேரளாவில் இருக்காங்கண்ணா. ஓகே ஓகே. ஒரு வயசான தோட்டத்தை இன்சார்ஜ் பார்த்துட்டு இருக்காரு. ஓகே. ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் கைடு பண்ணிட்டு இருக்கேன். அங்கேருந்து நான் என்ன செட்டில்னு நான் சொல்லிட்டுனா அவங்க கொடுத்துருவாங்க. நான் வந்து அவங்க வேலையால் வச்சு நான் சொல்லி பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க. இதே மாதிரி இந்த ஏரியாவில் நிறைய தோட்டம் எடுங்க. நிறைய பேருக்கு இவங்க மூலம் அடுத்தடுத்த தோட்டத்தை கொண்டு போய் கொடுத்து எலுமிச்சையில் மட்டும் இல்லாமல் எல்லா விவசாயத்துக்குமே இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணல இல்லைங்களா? விவசாயத்துக்கும் பண்ணுங்க. மல்லித்தலையிலிருந்து தென்னை மரத்து வரைக்கும் நம்ம சொல்கிற மாதிரி அவங்க ஃபாலோ பண்ண அவங்க தயார்னா வருமானத்தை ஈல்டு அதிகமாக எடுத்து கொடுக்குறதுக்கு நாங்களும் தயாராக இருக்கோம். ஓகே, நன்றிங்க. நெட் சர்ஃபுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நன்றி நன்றி. நமக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருங்க. ஓகே ஓகே.